ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறது அப்படி தவிர்க்கிறாங்க? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? இல்ல நிறைய கேள்விகள் இருக்குல்ல, மக்களோட கேள்விகள். இப்போ இந்த 30 நாள் அந்த கேள்விகளை நீங்க திமுக பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? கொடுக்குறாங்க. எத்தனை பேர் கரூர் விவகாரம் தொடர்பாக எத்தனை கேள்விகள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க கேள்வி எல்லா மீடியாவும் கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டீங்களா? கேட்டிருக்கோம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஐயா அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு ஐயா ஸ்டாலினை பத்தி கேட்டீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீங்க சொன்னீங்களே, தள்ளுபடி பண்ணீங்களா? ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஏங்க நடைமுறைப்படுத்துறதுன்னு யாராவது கேட்டீங்களா? பரந்தூர்ல 1500 நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே, கரூருக்கு இரவோடு இரவாக நீங்க போறீங்க, பரந்தூர்ல அந்த விவசாயிகளை ஏங்க நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்களா? அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடைய வீட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏங்க போல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்களா? ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பதாங்க துணிச்சலே. எந்த பத்திரிகை, எந்த ஊடகம் ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்குது?